ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைட்டு டின்னர் என்ன செய்ய போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை பரோட்டா நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பரோட்டா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கன்னா 3 பரோட்டா ஓகேங்களா, சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ஒரு பரோட்டாவுக்கு ஒரு முட்டை அந்த கணக்கு ஓகேங்களா. 3 பரோட்டாவுக்கு 3 முட்டை ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் கார மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியா கலந்த மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா, நம்ம மிளகா அப்படி போட போகிறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதுக்கு சேர்வா ஓகேங்களா. இனி நான் வந்து ஹோட்டலில் தான் வாங்கின்னு வந்தேன் பரோட்டா சரிங்களா. சால்னா, சிக்கன் சால்னா, அதுக்கப்புறம் வந்து பரோட்டா கடையில் வாங்கினோம். நம்ம ஆல்ரெடி வீட்டில் பரோட்டா சிக்கன் சால்னா வச்சாலும் நம்மளும் செய்யலாம், இல்லை இதை மாதிரி ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து செய்ய தந்தாலும் செய்யலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கோம். இது நல்லா வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு தான் செவரணும், தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து 3 பரோட்டா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அதை எடுத்து ஆனியனில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த பரோட்டா வந்து நல்லா கிறிஸ்பியாகும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வதக்கணும்னா, அதுக்காக தான் வந்து பரோட்டா ஃபஸ்ட்டே நம்ம வந்து அந்த ஆனியன் 6 பாகம் வந்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துட்டோம் ஓகேங்களா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் வந்து அந்த பரோட்டாவில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க, தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் வந்து நம்ம அந்த பரோட்டா வதக்கின்னு இருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டீ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றும் இதில் வந்து முட்டை சேர்க்கலைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இன்னும் முட்டை சேர்க்கலை, அப்புறம் அந்த சேர்வா சேர்க்கலை. ஆனால் பார்க்குறதுக்கே இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லைங்களா, 3 முட்டை உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. எப்பயுமே வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு நீங்கள் அப்புறமா ஏதாவது சாப்பாட்டில் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை அப்படியே டேரெக்டாக ஊற்றுனீங்கன்னா, ஒரு தடவை நான் அதுமாதிரி ஊற்றினப்போ கெட்டு போயிருந்தது முட்டை. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஊற்றுறது சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், அந்த பரோட்டாவில் வந்து நடுவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த கடாயில் ஓகேங்களா. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே முட்டை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த முட்டை பரோட்டா டேஸ்ட்டு வராதுங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, வச்சு நல்லா வந்து நம்ம டோஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த முட்டைலாம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கா, தெரியுதுங்களா உங்களுக்கு. நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஆல்ரெடியாக ஒரு பாதி பாகம் அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த ஒரு பேக்கெட் சால்னாலேருந்து நான் பாதி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மொத்தமாக வந்து சேர்த்தா ரொம்ப தண்ணியாயிரும், அதனால் பாதி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம இதுக்கப்புறம் சால்னா பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக ஊற்றிட்டோன்னா சாம்பார் மாதிரி ஆயிரும் அது. ஏன்னா ட்ரை பண்ணாலும் அது ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும், பரோட்டா வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அதுக்காக நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் சால்னா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வாசனை கமன்னு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முட்டை பரோட்டா சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. மிச்ச சால்னா பத்தலைன்னா இதை மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்து சாப்பிட்லாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை மாதிரி ஜாலியாக செஞ்சு ஃபேமிலியாக சாப்பிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.